வணக்கம் மக்களே! நான் கார்த்திகா. என்னோட சேனல் த வாண்டர் பாண்டருக்கு உங்கள வரவேற்கிறேன். ஜப்பான்ல இந்த வீக்கெண்ட் நாங்க ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி பண்றதுக்காக போன பிளேஸ் தான் மிஷிமா. ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஷின்கான்சன்ல டிராவல் பண்ணணும். அப்புறம் அகைன் 30 மினிட்ஸ் பஸ்ல டிராவல் பண்ணி தான் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆனோம். நார்மல் ட்ரெயின் அண்ட் பஸ்ஸுன்னு கூட மாறி மாறி போயிருக்கலாம். ஆனா நார்மல் ட்ரெயின்ல போனோம்னா ஜர்னி டைம் ரொம்ப அதிகமா இருக்குன்றனால நாங்க ஷின்கான்சன் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஷின்கான்சன்ல 30 மினிட்ஸ் ட்ராவல் போனதே தெரியல. டக்குன்னு வந்துட்ட மாரி இருந்தது. நாங்க லாஸ்ட் மினிட்ல தான் டிக்கெட் புக் பண்ணோன்றனால எங்களுக்கு ரிசர்வ் பண்ண சீட் கிடைக்கல. அன்ரிசர்வேஷன்ல தான் நாங்க போனோம். அதனால தனித்தனியா தான் எங்களுக்கு சீட் கிடைச்சது. ஆனா பஸ் ஜர்னி ரொம்ப லாங்கா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. பட் இந்த மாரி சைட்ல ஃபுல்லா கிரீனரியா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது போற வழி எல்லாமே. இந்த மிஷிமாங்கிற பிளேஸ்ல ஒரு பெரிய ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருக்கு. அது போக நெறைய ஆக்டிவிட்டீஸுமே இருக்கு. அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுக்குள்ள போகறதுக்கே இங்க என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாரி வச்சிருந்தாங்க. ஆனா மத்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்றதுக்கு வந்து உள்ள தனியா கவுண்டர் இருக்கு. அங்க போய் தான் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி வேணுமோ அதுக்கேத்த டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இதுதான். அதுக்கு பக்கத்திலேயே வந்து டெரேஸ் மாரி இப்படி குடுத்துருக்காங்க. இங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பாட்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் பெய்ட் ஃபோட்டோஸ் கூட அங்கேயே எடுத்து குடுக்குறாங்க. அண்ட் இங்க ஒரு வியூ பாயிண்ட்டுமே இருக்கு. சன்செட்லாம் இங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி இங்க போட்டிருந்தாங்க. இந்த பிரிட்ஜிலுமே வந்து நடக்கும்போது ரொம்ப பயம்லாம் இல்ல. ஹெவியா காத்தடிக்கும்போது அண்ட் யாராவது இந்த பிரிட்ஜில ஓடுனாங்க, ஆர் குழந்தைங்கலாம் குதிப்பாங்கல்ல, அந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது மட்டும் பிரிட்ஜ் லைட்டா ஷேக் ஆகுற மாரி இருந்துச்சே தவிர, மத்தபடி பயம் எதுவுமே இல்ல. அண்ட் சுத்தி குடுத்துருக்கிற அந்த கிரிப் எல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா குடுத்துருந்ததுனால, நமக்கு வந்து ஒரு சேஃபான ஃபீல் தான் இருந்துச்சு இதுல நடக்கும்போது. இந்த மாரி ஜிப்லைன் ஆக்டிவிட்டி கூட இங்க இருக்கு. இதுவரைக்கும் நான் ஜிப்லைன் போனதே கிடையாது. ஸோ இங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது போக நெறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்கு இல்லையா? அதில வந்து நமக்கு இருக்கிற டைம பொறுத்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பாசிபிளோ அது எல்லாமே இன்னைக்கு ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். அண்ட் உள்ளேயே வந்து நெறைய கெஃபேஸும் இருக்கு. நம்ம ஏதாவது சாப்பிடாம வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இங்க வந்தும் சாப்பிட்டுக்கலாம். என்ட்ரன்ஸ்ல நெறைய கெஃபேஸ் இருக்கு. அண்ட் உள்ள ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, 1, 2 கெஃபே மட்டும் தான் இங்க இருக்கு. ப்ளஸ் இங்க என்ட்ரி டிக்கெட் எடுக்கும்போதே நமக்கு ஐஸ்கிரீம் கூப்பன் வேற குடுப்பாங்க. அதில வந்து 50 யென் கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அத யூஸ் பண்ணி நம்ம இங்க ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். அந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இந்த பிளேஸோட மினியேச்சர் இதுதான். நாங்க கரெக்ட்டா லஞ்ச் டைம்க்கு வர மாரி தான் பிளான் பண்ணி வீட்லேருந்தே கிளம்பியிருந்தோம். ஸோ வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு சாப்பிடறதுக்காக உள்ள ஆக்டிவிட்டி ஏரியா பக்கத்திலேயே பிக்னிக் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தது. அங்க போயிட்டு பிரெட் ஐட்டம்ஸ் தான் அங்க நெறைய இருந்துச்சு. சாண்ட்விச் அந்த மாதிரி. அத சாப்பிட்டுட்டு நாங்க ஜிப்லைனுக்கு ரெடி ஆயிட்டோம். நம்மளுக்கு இந்த மாரி எல்லாமே அந்த சேஃப்டி இதெல்லாமே போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ட்ரெய்னிங் வீடியோவும் காட்டுவாங்க. என்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தனியா இங்கிலீஷ்ல போட்டு காட்டுவாங்க. இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டு விட்டுட்டு, அந்த ஜிப்லைன் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க நம்மளே நடந்து போக சொல்லிடுவாங்க. எப்படி போகணும்னு ரூட் கூட அவங்களுக்கு நம்ம டிவில போட்டு காட்டிடுவாங்க. அத ஃபாலோ பண்ணி அப்படியே போனோம்னா நம்ம அங்க ரீச் ஆயிடலாம். அங்க போனதுக்கப்புறமா அங்க ஒருத்தர் வந்துட்டு என்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தடவ சொல்லுவாரு. அதுக்கப்புறமா நம்ம தான் வந்துட்டு அந்த ஒரு ஹூக் மாரி கையில காட்டியிருந்தேன் இல்லையா? அத வந்து யூஸ் பண்ணி இந்த வயர்ல மாட்டிட்டே போய் அந்த எட்ஜ் வரைக்கும் போய் நிக்கணும். அந்த எட்ஜ்ல நின்னதுக்கப்புறமா அவர் வந்து நம்ம எல்லாமே ப்ராப்பரா போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு 3, 2, 1 சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போயிட வேண்டியதான். அந்த எட்ஜ்ல போய் நிக்கிற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மள நல்லா டைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எப்படினாலும் நம்ம விழமாட்டோம் அப்படின்னு நான் எல்லாம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணதுனால நான் பயமே இல்லாம ஜாலியா போயிட்டு வந்துட்டேன். முடிச்சதுக்கப்புறமா நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த சேஃப்டி கியர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கழட்டி ப்ராப்பரா விட்டுருவாங்க. ஜிப்லைன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்க பைக் ரைட் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு நமக்குன்னு ஒரு ட்ரெய்னர் குடுத்துருவாங்க. அந்த ட்ரெய்னர் ஃபர்ஸ்ட்டு சைக்கிள் என்னலாம் இருக்குன்றது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கப்புறமா, கீழயே வந்து ஒரு 10 ரவுண்ட் ஓட்ட சொன்னாரு. நம்ம ஒழுங்கா ஓட்டுறோமா இல்லையான்றத செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஹில் மேலவே ஓட்ட அலோவ் பண்ணாரு. சைக்கிள்ல போகும்போது வீடியோஸ் எதுவுமே எடுக்காதீங்க, ஃபோன யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்கங்க நடுவுல வந்து நிப்பாட்டி வியூ பார்க்கறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணாரு. அவரே நெறைய ஃபோட்டோஸ் எடுத்து குடுத்தாரு. அவர் எடுத்து குடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாமே பேனோராமா வியூல எடுத்து குடுத்திருந்தாரு. ஆஃப் ரோட், அப் ஹில், டவுன் ஹில்னு எல்லா டைப் ஆஃப் ரோட்லயுமே ஓட்ட விட்டுட்டாரு. டோட்டலா இது 1 ஹவர் ரைட். 1 ஹவருக்கு பயங்கரமாவே ஒர்த்தா இருந்துச்சு. ஆனா பிசிக்கலா ஃபிட்டா இல்லனா மட்டும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அப் ஹில்லாம் போகும்போது ரொம்ப ஸ்லோப்பா இருந்ததுனால கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஃபைனலா இந்த மாரி ஒரு வியூ பாயிண்ட்க்கு கூட்டிட்டு வந்திருந்தாரு. அந்த இடம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மேல பிரிட்ஜ்ல ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்ல நடக்கும்போதுமே இந்த இடம் வந்து கீழ தெரிஞ்சது தான். ஆனா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த பிளேஸ். ஸோ டோட்டலா நாங்க வந்த டைமிங்க்கு இந்த 2 ஆக்டிவிட்டி தான் எங்களால பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா ரிலாக்ஸ்டா ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த 2 ஆக்டிவிட்டியுமே பண்ணோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம். ஈவினிங் கொஞ்சம் வெயில்லாம் இறங்குனதுக்கப்புறமா அந்த வியூ பாயிண்ட்ல நின்னு கொஞ்ச நேரம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பட் சேட்லி எதுவுமே ஷாப்பிங் பண்ண முடியல. பிகாஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க 4:00க்கே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.